கிளாஸ் போக போக 7 மணிக்கு ஒரு ஹரே கிருஷ்ணா. ரெக்கார்டிங் போட்டேன் மாதாஜி. नमो विष्णुपदाय சரிங்க சரி कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष अभद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. நான் படிக்கட்டுங்களா பாகவத பிரார்த்தனை? ஹரே படிங்க கிருஷ்ணா. மாதாஜி. டவர் வர்ற இடத்துல கொஞ்சம் வந்து தள்ளி சரி உக்காந்துக்கோங்க. சரிங்க, அப்படிதான் உட்காந்துருக்கேன், ஆ, பார்க்கலாம். பாகவத ஓகே. பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதை சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாடிய சர்வ லோக திரிபுரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபு கல்த்வண்டோதித்தாய ஸ்ரீ கிருஷ்ணா பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷக்ஷராயிதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதே மத்யேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்கியம் மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதாயின் அதினோச்சதாகரா பானா முன்சா காசின்மா பிரேமன ஹிருத் கண்டேஸ்வரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கிலும் கடைந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக படமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவனின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீ கலியுகத்தின் நிழலை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணன் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடனிருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீமத் பாகவதமே, புனிதம் மற்றும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போது என் இதயத்தில் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 27வது அத்தியாயம். அதுல ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் மாதாஜி? மாதாஜி ஹரே 4 படிச்சுட்டு அனுப்புறேன். 5 பதம் 5. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸ்லோகம் 5. எஸ், ஸ்லோகம் 5 மொழிபெயர்ப்பு அது மேல இருக்கு, ஸ்லோகத்துக்கு மேல இருக்கு, தப்பா பிரிண்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. சோ தனயவம் தமனம் மானஸ்ய காம கஸ்மல சேதசக சனார்த்தம் இவ ராஜேந்திர வியக்திக்ராந்தம் நவம் வயக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அன்புக்குரிய மன்னன் பிராசீன பர்ஹிசித்தே, இவ்வாறு தனது உள்ளம் முழுதும் காமமும் பாவமும் நிரம்ப பெற்றிருந்த மன்னன் புரஞ்சனன் தனது மனைவியுடன் பாலுறவு கொள்ளுவதில் சுகித்திருக்கத் தொடங்கினார். அதனால் அவரது புதிய வாழ்வையும் இளமையையும் அரைக்கணத்தில் தீர்ந்து போயின. சோ இந்த காலம் என்பது மிகவும் பொன்னானது. இது திரும்ப கிடைக்காது. நாம அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே போயிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம மனசு நம்ம இளமையாவே வச்சிருக்கிறதா ஒரு எண்ணம் அதுக்கு. சோ நம்ம வயசானதை ஒத்துக்கவே மாட்டாங்க வயசானவங்க கூட. இல்ல எனக்கு வயசு ஆகல அப்படின்னு தான் போராடுவாங்க. அது போல இந்த பௌதிக வாழ்வானது
இச்சைகள், காம இச்சைகள், அது நம்மள வந்து கூட துரத்திட்டே இருக்கும். உனக்கு இன்னும் வயசாகல, இன்னும் அனுபவி அனுபவி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படியாக இந்த பிராசீன பர்ஹிஸ்தோட காலம் உருண்டோடி விட்டது வேகமாக. இல்ல பிரபுபாதர் பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ கோவிந்த தாக்கு பாடுகிறார். ஏதன யவன புத்திர பரிஜன இதேகி ஆச்சே பரிதீதரே கமலதல ஜல ஜீவன டவமல பஜகும் ஹரிபத நீதிரே. இப்பாடலில் ஸ்ரீல கோவிந்ததாச தாக்கூர் இளமை வாழ்க்கையில் அனுபவித்து மகிழ்வதில் இன்பமில்லை என கூறுகிறார். இளமையில் ஒருவன் புலனின்பத்திற்குரிய போகப் பொருட்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்னும் வெறியுடன் இருக்கிறான். ஏன்னா இளமை அப்படின்னாலே அந்த ஹார்மோன். படிக்கிறீங்களா? அது படிச்சாச்சுங்களா? இல்ல மாதாஜி, படிக்கல. இந்த ஒரு பேரா மட்டும் முடிச்சிடுறேன் இருங்க. சரி, ஓகே. அதான் இளமையில வந்து அந்த ஹார்மோன் செல்ஸ் இப்போ குழந்தையில இருந்து தெரியாது. 16 வயது 12 15 வயசெல்லாம் வரும்போது ஒரு மாற்றம், இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தினால அவங்க ஆண் பெண் கவர்ச்சி உடம்புல வருது. அதனாலதான் அந்த கால வேதங்கள்ல அந்த காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமா 16 வயது 20 வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும், அப்படி பண்ணலைன்னா பெற்றோருக்கு பாவம் சேரும் அப்படின்னு. சோ அந்த புலனன்பத்திற்குரிய போகப் பொருட்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுங்கிற வெறி அப்ப வரும். நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அனுபவிக்கணுங்கிற ஆசை. சோ இப்பொருட்கள் படிவம், சுவை, நாற்றம், ஊறு, ஓசை என்பவையாகும். நவீன விஞ்ஞான முறைகள் அல்லது விஞ்ஞான நாகரிகத்தின் முன்னேற்றம் இவ்வைந்து புலன்களையும் அனுபவித்து மகிழ ஊக்குவிக்கின்றது. சுவை, நிறைய பர்ஃப்யூம் போட்டுக்குவாங்க, நிறைய மசாலா வாசனைகள். எந்தெந்த கடையில என்னென்ன கிடைக்கும், ஓடி ஓடி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கும். லோ கிளாஸ் பீப்புள் லோ கிளாஸ் ஹோட்டல்ல அந்த சுவையை பெற, நாக்கின் சுவையில. அது போல நாற்றம் அப்படின்னா வாசனை, ஊறு, ஓசை, படிவம். படிவம் பொருட்களோட படிவம் அந்த கண்களை அது வந்து ஈர்க்கக்கூடியது. சோ ஊரு அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஊருன்னா என்னங்க மாதாஜி? ஊர்காயா? ஊருங்கிறது ஊரு விளைவிக்கிறாங்கிறது சொல்லுவாங்க. ஊரு விளைவிக்கிறது அப்படின்னா அது என்னன்னு தெரியல. ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கறது ஊர் விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் தெரியும். ஆனா இங்க இங்க வந்து ஊருங்கிறது என்னன்னு தெரியல. அப்போ ஓசை வந்து பல விதமான சப்தங்கள். இப்ப சினிமா பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு அந்த ஓசை கேட்கறதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க காதுல. மற்றவங்களை பற்றி குச்சலம் அப்படின்னா பிரஜல்பா, மற்றவர்களை பற்றி தேவையில்லாம பேசி அதை கேட்கறதுல ஒரு ஆனந்தம். இப்படியாக இந்த புலன்களை அனுபவிக்க விரும்புறாங்க. சோ இன்றைய தலைமுறை வந்து அழகிய வடிவத்தை காண்பதற்கும், உலக செய்திகளை, வானொலி தகவல்களை கேட்கறதுக்கும், நறுமண தைலம், நறுமண மலர்களை முகர்வதற்கும், மென்மையான தேகம் அல்லது இளம் பெண்களின் மார்பகங்களை தொடுவதிலும் ஆரம்பித்து படிப்படியாக பிறப்புறுப்பை தொடுவதற்கும் பேரார்வமுடையதாக இருக்கிறது. இவை அனைத்தும் விலங்குகளுக்கு கூட இன்பமளிப்பதாக இருக்கிறது. ஆகையினால் மனித சமுதாயம் இவ்வைந்து புலனுகர்ச்சி பொருட்களை அனுபவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. விலங்குகள் எப்படி வேணா, நாய் பாத்தீங்கன்னா நடு ரோட்ல கூட அது பெண்ணோட இணைஞ்சிருக்கும், அதுக்கு வெக்கம் மானம் எல்லாம் கிடையாது. ஆனா மனிதன் அது கட்டுப்பாட்டு விதியோட இருக்கணும். நினைச்சப்போ நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல, இதெல்லாம் வந்து இடம் பொருள் காலம் ஏவல் எல்லாமே இருக்கு. அது தவிர ஒரு பக்தனான குழந்தையை பெற்றுக்கொள்ள, பிரகலாத மகாராஜா மாதிரி ஒரு பக்த குழந்தையை பெற்றுக்கொள்ள மட்டுமே உடலுறவு கொள்ள வேண்டுமே தவிர அதையே நாம அனுபவிக்கிறதா நினைச்சு கட்டுப்பாடு இல்லாம புலனுணர்வு பொருட்களை அனுபவிக்க கூடாது. இவற்றை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் உண்மையில் அவன் விலங்குக்கு சமானம், பசுமே சமானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவன் விலங்குக்கு சமம். பசுமை அப்படின்னா விலங்குக்கு சமமானவனாக கருதப்படுகிறான்.
படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. அதனால்தான் இச்சுலோகத்தில் காம கஸ்மல சேதசை என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மன்னர் புரஞ்சனின் உணர்வானது காம இச்சைகளினாலும் பாவச் செயல்களினால் மாசுபட்டு இருந்தது. இதற்கு முந்தைய சுலோகத்தில் மன்னர் புரஞ்சனன் உணர்வில் முன்னேறியவராக இருந்த போதிலும் மெல்லிய வஞ்சனையில் தன் மனைவியுடன் படுத்திருந்தார் என்று கூறப்பட்டு இருந்தது. அதாவது பாலுறவில் வரைமுறையின்றி இருந்தார் எனலாம். இச்சுலோகத்தில் உள்ள நவம் வய என்னும் சொல் 16 வயதிலிருந்து 30 வயதிற்குள்ளான இளமை பருவத்தை குறிப்பிடுகிறது. 13 அல்லது 15 வருடங்களே ஒருவன் தனது புலன்களை வலிமையுடன் அனுபவிக்கும் காலகட்டமாகும். இவ்வயதினை அடையும் பொழுது ஒருவன் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கும். நாமும் தொடர்ந்து நமது புலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறான். ஆனால் காலமும் கடல் அலையும் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை. இளமை பருவம் என்பது கண்மூடி கண் திறக்கும் காலத்திற்குள் மறைந்துவிடும். ஒருவன் தனது வாழ்க்கையை பாவச் செயல்களை செய்வதன் மூலமே வீணாக்கி விட்டான் என்றால் அவனது இளமை காலம் முடிந்தவுடன் அதன் மயக்கம் நீங்க பெற்று ஏமாறுகிறான். ஆன்மீக பயிற்சி இல்லாத இளைஞனுக்கே உலக இன்பங்கள் உயர்ந்த இன்பம் அளிக்கின்றன. உடற்கருத்துடைய வாழ்க்கைக்கேற்ப ஒருவன் பயிற்சி அளிக்கப்பட்டால் அவன் ஏமாற்றம் நிரம்பிய வாழ்க்கையே வாழ்வான். ஏனென்றால் உடல் சார்ந்த புலன் இன்பங்கள் 40 வயதிற்குள் முடிந்து விடுகிறது. 40 வயதிற்கு மேல் ஒருவன் மயக்கம் நீங்கிய வாழ்க்கை வாழ்கிறான். ஏனெனில் அவனிடம் ஆன்மீக அறிவு இருப்பது இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கே இளமை பருவம் அரை நொடியில் தீர்ந்து விடுகிறது. இது போன்றே தன் மனைவியுடன் படுத்திருந்த மன்னர் புரஞ்சனின் இன்பமும் மிக விரைவில் மறைந்து விட்டது. நெக்ஸ்ட் பேரா படிக்கலாமா மாதாஜி? படிச்சிருங்க மாதாஜி. ஓகே. காம கஸ்மல சேதச என்பது மனித வாழ்க்கையில் கட்டுப்பாடற்ற புலனின்பம் இயற்கை விதிகளினால் அனுமதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிறது. கட்டுப்பாடு இன்றி ஒருவன் தனது புலன்களை அனுபவித்தான் என்றால் அவன் பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறான். விலங்குகள் கூட இயற்கை விதிகளை மீறுவது இல்லை. விலங்குகளுக்கும் பாலுறவு உணர்ச்சி மிகவும் வருடத்தில் சில குறிப்பிட்ட மாதங்களே இருக்கும். சிங்கம் மிக்க ஆற்றல் உடையது, புலால் தின்னும் வலிமை மிக்கதும் ஆகும். ஆயினும் அது பாலுறவு இன்பத்தை வருடத்தில் ஒரு முறையே அனுபவிக்கும். அதுபோல் மனிதனும் மாதத்தில் ஒரு முறை அவன் மனைவியின் மாதவிலக்கு முடிந்த பிறகு பாலுறவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். மேலும் அவள் கருவுற்றிருக்கும் காலத்தில் உடற்கலப்புக்கு அனுமதி இல்லை. இதுதான் மனிதனுக்குரிய விதியாகும். ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் மனைவி கருவுற்றிருக்கும் பொழுது அவன் பாலுறவு கொள்ள முடியாது. அதே நேரம் அவன் பாலுறவு கொள்ள விரும்பினான் என்றால் கரு உறாது இருக்கும் அடுத்த மனைவிடம் செல்லலாம். இவைதான் மனு சம்ஹிதை மற்றும் பிற சாத்திரங்களிலும் விதிகளாகும். இவ்விதிகளும் சாத்திரங்களும் மனித குலத்துக்கு ஆனது. ஆகையினால் இவ்விதிகளை மீறும் பொழுது ஒருவன் பாவம் செய்தவன் ஆகிறான். இதன் முடிவு என்னவென்றால் அளவில்லாத புலனின்பம் என்பதன் பொருள் பாவச் செயல்கள் என்பதே ஆகும். தவறான பாலுறவு என்பது சாத்திரங்களில் உள்ள வழிகளை மீறிய பாலுறவு ஆகும். சாத்திரங்கள் அல்லது வேதங்களில் உள்ள விதிகளை ஒருவன் புறக்கணிக்கும் பொழுது அவன் பாவமே செய்கிறான். பாவச் செயல்களில் ஈடுபட்டிருக்கும் ஒருவன் தனது உணர்வினை மாற்றிக்கொள்ள முடியாது. நமது உண்மையான செயல்பாடு என்பது நமது உணர்வினை கஷ்மலம் என்னும் பாவ உணர்வில் பரம தூயவராக விளங்கும் கிருஷ்ணரிடம் மாற்றுவதே ஆகும். பகவத்கீதையில் பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான், கிருஷ்ணரே பரம தூயவர் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் நமது உணர்வினை உலக இன்பத்திலிருந்து கிருஷ்ணரிடம் மாற்றினோம் என்றால் நாம் தூய்மை அடைவோம். இம்முறையே பகவான் சைத்தன்ய மகாபிரவினால் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் என்று, அதாவது இதயத்தை சுத்தம் செய்யும் முறையாக பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து கஸ்மலம் அப்படின்னா பாவச் செயல். கஸ்மலம் சென்னை பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கஸ்மாலம் அப்படிம்பாங்க. ஆமாங்க மாதாஜி, அங்கெல்லாம் அது ஈஸியா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா. நம்மளுக்கு அது மீனிங் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் தெரியும். கஸ்மலம் அப்படின்னா பாவம்.
பாவம் நிறைந்த செயல். அதாவது சாஸ்திரத்தின் விதிகளை மீறி அந்த உடலுறவுல ஈடுபடுறது. ஏன்னா விலங்குகள் கூட உடலுறவுல ஈடுபட்டிருக்கு. ஆனா அந்த விலங்குகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் அந்த உடல் உறவுல ஈடுபடுமா. இப்ப பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த குளிர்காலம் அந்த ஒரு ஒரு காலகட்டங்கள்ல மட்டும்தான் அதுல ஈடுபடும். அதே போல சில விலங்குகள் கூட அந்த விதியை மீறுறது கிடையாது. ஆனா மனிதன் சட்டத்திற்கு உட்பட்ட கல்யாணம் பண்ணிட்டோம் அதனால எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு எப்பவுமே அவன் வந்து உடல் உறவுல ஈடுபடக்கூடாது. ஒரு பெண் வந்து கருவுற்று இருக்கும்போது அது கண்டிப்பா அனுமதிக்கப்படுறதே கிடையாது. அப்படி அவன் ஈடுபட்டால் அது பாவ காரியமாக கருதப்படுகிறது. ஸோ இங்க ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நம்மளுக்கு மைன்யூட்டா, ஏன்னா பொதுவா பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த காலமானது இந்த புலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கடல் அலை யாருக்காகவும் காத்திருக்காத மாதிரி இந்த காலமும் சீக்கிரம் போயிருது. இளமைங்க அப்படிங்கிறது கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள போகுது. ஆனா பாவ செயல்கள் அடுக்கடுக்கா நாம மலை மாதிரி கூத்து வச்சிடறோம். இதுக்கு காரணம் என்ன? அறியாமை. ஏன்னா ஒரு 40 வயசு 40 வயசு 50 வயசு அதுக்குள்ள எல்லாமே இந்த காம வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ அதிகமா காமத்துல ஈடுபடுறவன் அந்த சுக்லத்தை அதுல வீண் பண்றவனுடைய ஆன்மீக அறிவு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா சுக்லத்தை முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தவசிகள் முனிவர்கள் அவங்களாம் சுக்லத்தை கீழே விரயம் பண்ணாம அதை மேல் நோக்கி ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வருவாங்க. அதன் மூலமா அவங்களுடைய அந்த ஆத்மாவை மேல பிரம்ம ரந்திரத்துல அவங்களால எடுக்க முடியும். ஆனா சுக்லத்தை வீண் பண்றவங்களுக்கு என்ன ஆகும்னா உடம்புல பலவிதமான வியாதிகள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஆன்மீக அறிவியல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயற்கை வைத்தியர்களுக்கெல்லாம் நான் தெரியும். ஏன்னா ஆயுர்வேதிக் அந்த டாக்டருங்கெல்லாம் இதை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ உடலுறவுல தொடர்ந்து ஈடுபடுறவங்க அவங்களோட தங்களுடைய உடலின் வலிமையை விரைவில் இழந்து விடுகிறார்கள். பல நோய்களுக்கு ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அதனால அவங்களுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்குரிய வழியை அவங்க பார்க்கணும். மனிதனாக பிறந்து நம்ம புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இங்க வரல. ஏன்னா ஒரு நாயும் பண்ணியும் கூட தான் செய்யுது. சோ அதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கணும். ஒரு பண்ணி கூட பல குட்டிகளை பாத்தீங்கன்னா பன்னிக்கு நிறைய குட்டிகள் இருக்கும். சோ அது மாதிரி இருக்கக்கூடாது மனித வாழ்வு. மனித வாழ்வு அப்படிங்கிறது பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபடுப்பதற்காக உண்டான கொடுக்கப்பட்ட ஒரு ஆறறிவு உள்ள ஒரு கருவி. சோ அவன் வந்து அறிவை பயன்படுத்தி முன்னேற பார்க்கணுமே தவிர இந்த உடலை பயன்படுத்தி நம்ம காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா காலம் பொன்னானது. அடுத்தது ஸ்லோகம் 6. சோ இப்படியாக இந்த குடும்பம் எப்படி விரிவடைகிறது அப்படின்னு பிராசீன பர்ஹிசித் அவங்களுக்கு நாரதர் சொல்றார். தஸ்யாம் அஜனயத் புத்ரான் புரஞ்சன்யாம் புரஞ்சனஹ சதானி ஏகதச விராட் ஆயுசோ அர்த்தம் அதாத்யகாத். என்ன படிக்கணும்? படிங்க. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் பின்னர் மன்னர் பிராசீன பர்ஹிஷித்திடம் கூறினார். ஒருவனது ஆயுட்காலமானது நெடியதாகும். விராட். அதனால் மன்னர் புரஞ்சனன் தம் மனைவி புரஞ்சனியிடம் 1100 புத்திரர்களை ஈண்டெடுத்தார். இதிலேயே அவர் தமது ஆயுளில் பாதி காலத்தை கழித்தார். பொருளுரை. இச்லோகத்தில் பல முக்கியமான சொற்கள் உள்ளன. அவற்றுள் ஏகாதச சதானி என்பது முதலிடத்தை வகிக்கிறது. புரஞ்சனன் தன் மனைவியின் கருப்பையிலிருந்து 1100 புதல்வர்களை பெற்றெடுத்தார். இதிலேயே அவர் வாழ்க்கையில் பாதி நாள் கழிந்தது. உண்மையில் எல்லா மனிதர்களுமே இது போன்ற முறையினைத்தான் பின்பற்றுகின்றனர். ஒருவன் அதிகபட்சம் 100 வருடங்கள் வாழ்ந்தான் என்றால் அவனது இல்லற வாழ்க்கையில் அவன் 50 வயது வரை குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். இக்காலத்தில் யாரும் 100 வயது வரை வாழ்வதில்லை. இருந்தும் இவர்கள் 60 வயது வரை குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். முன்னாளில் மக்கள் 100, 200 என்று குழந்தைகளை ஈண்டனர் போலும். அடுத்து வரும்
ஸ்லோகத்தில் மன்னர் புரஞ்சனன் 1100 புதல்வர்களை மட்டுமல்லாது 110 புதல்விகளையும் ஈண்டெடுத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இன்றைய தினம் யாரும் ஏராளமான பிள்ளைகளை பெறுவதில்லை. மாறாக மனித இனம் உயரும் மக்கள் தொகையினை தடுத்து நிறுத்துவதில் தீவிரமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்களை பெற்ற போதிலும் நமது முன்னோர் கற்பத்தடை முறைகளை பயன்படுத்தியதாக வேத இலக்கியங்கள் கூறவில்லை. கற்பத்தடை முறையினால் மக்கட்தொகையை குறைப்பது என்பது ஒரு பாவச் செயலாகும். ஆயினும் இக்கலியுகத்தில் மக்கள் பாவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்கள் பாவச் செயல்களின் பலன்களை பற்றி கவலைப்படுவதில்லை. மன்னர் புரஞ்சனன் தன் மனைவி புரஞ்சனியுடன் கூடி ஏராளமான குழந்தைகளை ஈண்டெடுத்திருக்கிறார். இருந்தும் இச்லோகங்களில் ஓரிடத்தில் கூட அவர் கற்பத்தடையினை பின்பற்றியதாக குறிப்பிடப்படவில்லை. வேத சாஸ்திரங்களின்படி பாலுறவு வாழ்க்கையில் கற்பத்தடை தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒருவன் வரைமுறையின்றி பாலுறவில் ஈடுபட்டு குழந்தைகளை தவிர்ப்பதற்காக சில தடுப்பு முறைகளினால் கருவுறாமல் செய்யக்கூடாது. ஒரு மனிதன் நல்லுணர்வு உடையவனாக இருந்தான் என்றால் அவன் தனது மனைவியை கலந்து ஆலோசித்து அதன் பின்பே அவன் வாழ்வின் மதிப்பை அளவிடும் திறமையில் வளர்ச்சி பெறுகிறான். அதாவது ஒருவன் நல்ல மனசாட்சியுள்ள மனைவி வாய்க்க பெற்றிருந்தான் என்றால் இருவரும் ஒருவரோடு ஒருவர் கலந்தாலோசித்து மானுட வாழ்க்கை என்பது கிருஷ்ண உணர்வோடு முன்னேறுவதற்கானதே அன்றி ஏராளமான குழந்தைகள் பெற்றுக் கொள்வதற்கானதல்ல என்று முடிவு செய்யக்கூடும். குழந்தைகள் பரிணாமம் அல்லது கிளை விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றனர். மேலும் ஒருவன் தனது அறிவினால் ஆழமாக யோசிக்கும் பொழுது தனது கிளை விளைவுகள் கிருஷ்ண உணர்வின் விரிவுகளாக இருத்தல் வேண்டும் என்பதையும் அவனால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப முக்கியமான இந்த கலியுகத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த யுகங்கள்ல சத்திய யுகம் போன்ற யுகங்கள்ல புரஞ்சனன் 1100 பசங்களையும் பெண் குழந்தைகள் 110 பெண் குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா இது இந்த யுகம் கிடையாது. கலியுகத்துல 100 ஆண்டுகள் தான் ஆயுட்காலம். 100 ஆண்டுகள்ல இவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்க முடியாது. அப்ப 100 ஆண்டுகள்ல இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 2 குழந்தைகள் போதும் அப்படின்னாங்க முதல்ல. அப்புறம் நிறைய குழந்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு, பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணினாங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சில கவர்மெண்ட் எல்லாம் 2 குழந்தைகளை மேல பெத்துக்க கூடாதுன்னு ஆர்டரே போட்டிருக்கு. இது வெளிநாடுகள்ல நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி வெளிநாடுகள்ல 2 குழந்தைக்கு மேல பெறக்கூடாது, கருத்தடை அதை பண்ணணும் அப்படின்னு சில நாடுகள்ல அது சட்டமே ஏற்றிருக்காங்க. ஸோ 2 குழந்தை பெத்துக்கிட்டவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு குழந்தை போதும் நாம் அப்படின்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு எல்லாம் வாசகம் கொண்டு வந்து விளம்பரம் பண்ணினாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு குழந்தை, நீயே எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்துல குழந்தை பெத்துக்காமையே எதுக்கு அந்த குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு அதுக்கு நாம வேலை செஞ்சுக்கிட்டு நாம வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகலாம். இன்னைக்கெல்லாம் குழந்தைக்கு இருந்தா நம்மளை பார்க்கவா போகுது, எல்லாம் முதியோர் இல்லம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்படி பகவானுடைய ஏற்பாடு அத தடுக்கிற விதமா நிறைய பேர் பகவானுக்கு எதிராக செயல்படுறாங்க. சோ இந்த ஆத்மாக்களை எல்லாம் கீழே கொண்டு வர்றது பிரஜாபதிகள் மூலமா தான். அப்ப பிரஜாபதிகள் 1 இல்ல 2 இல்ல 1000 குழந்தைகளை அன்னைக்கு பெத்துக்கிட்டாங்க அந்த யுகங்கள்ல. ஏன்னா பகவான்கிட்ட அந்த அவ்யக்த நிலையில இருக்கிற ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரோம்னா பகவானுடைய விருப்பப்படி நாம அதுக்கு ஒத்துழைக்கணும். ஆனா பகவானோட விருப்பத்திற்கு எதிராக நாம் செய்யும் போது அது பாவகரமான சம்பவமாக மாறிவிடுகிறது. இப்போ குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னாலுமே பன்னிக்குட்டி மாதிரி பெத்துக்க கூடாது. இப்ப எப்படி திதி தன்னுடைய கணவனுடன் மாலை நேரத்தில் கூடி குழந்தைகளை பெத்துக்கும் போது அசுரர் குழந்தைகளாக பிறந்தது. அப்ப குழந்தை பெத்துக்கணும்னா கிருஷ்ண உணர்வுல 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள்ல முக்கியமானது அந்த கர்ப்பதான சமஸ்காரம். அதையெல்லாம் தெரிஞ்சு சாஸ்திர ஞானத்தோட குழந்தை பெத்துக்கணும். அப்பதான் அந்த குழந்தை ஓரளவாவது பக்தியில இருக்கும். அது தவிர அந்த குழந்தைக்கு என்ன விதியோ அதுபடிதான் நடக்கும். ஆனா பெற்றோர் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். சும்மா பெத்துக்கிற மாதிரி பெத்துக்க கூடாது. உடல் உணர்வுகளை திருப்தி பண்றதுக்காக பெறுகின்ற குழந்தைகள் நல்ல குழந்தைகளா இருக்காது.
இப்போ சாதாரணமா ஆஹ், எல்லா வீடுகள்லயும் பார்க்கலாம், முதல் குழந்தை அவங்க வந்து காமத்தின் உந்துதலால பெத்துக்குவாங்க. சோ அடுத்தடுத்து கொஞ்சம் பக்குவப்படும் போது அடுத்த குழந்தை என்ன ஆகும்னா கொஞ்சம் பக்குவமான குழந்தையா இருக்கும். முதல்ல வர குழந்தை கொஞ்சம் பிடிவாதமாகவும், இதெல்லாம் வந்து சைக்காலஜி. இதெல்லாம் நாம பார்த்து, அப்ப கிருஷ்ண உணர்வு, ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது அந்த ஆத்மா எப்படி வருதுன்னா எல்லா பரிமாணங்களையும் கடந்து பரிமாண வளர்ச்சியில அப்புறம் மனித பிறவின்னு வரும்போது அதுக்கான பெற்றோர் தீர்மானிக்கப்படுறாங்க. நம்மளால இல்ல, தேவர்களால, இயற்கையின் சட்டத்தினால. அப்ப இயற்கையின் சட்டத்தை புறக்கணிக்க யாராலையும் முடியாது. ஆனா அப்படி வம்பு பண்ணி நான் பகவானோட சட்டத்துக்கு நான் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நிறைய கருத்தடைகளை யூஸ் பண்றாங்க, குழந்தைகளை கருவிலேயே கொன்னுடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவகரமான செயல். இது என்னன்னா அவங்களுக்கு மீண்டும் பல கஷ்டங்கள் துயரங்களை ஏற்படுத்தக்கூடிய துன்பகரமான சம்பவங்கள் அவங்க வீட்டுல நடந்துட்டே இருக்கும். அப்போ கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த பிறப்புறுப்பை உணர்வை துண்டிக்குது. ஏன்னா கிருஷ்ணர் மேல ஆர்வம் உள்ளவர்கள் உடல் உறவுல ஆர்வம் இருக்காது அவங்களுக்கு. தானாகவே அந்த தவறான உணர்வுகள் எல்லாம் அடங்கிரும். கிருஷ்ணர்கிட்ட அதிகமான அன்பு தொண்டு செய்யறவங்க இந்த உணர்வுக்கு ஆட்படுறது இல்ல, இயற்கையாகவே இந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு வந்துருது. சோ அவங்க செயற்கையான விதிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது தெரியாம இந்த அரசாங்கம் செயற்கையான முறைகளை அறிமுகப்படுத்துது. ஆனா இந்த அரசாங்கம் கிருஷ்ண உணர்வை எல்லா மக்களுக்கும் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய சேவைங்கிறது இந்த கலியுக அரசாங்கத்துக்கு தெரியல. பாடங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணணும், கிருஷ்ண உணர்வை எப்படி கொண்டு வர்றது. அதனால சமுதாயத்துல எல்லா கட்டுப்பாடுகளும் தானா, ஒழுங்குமுறைகள் எல்லாம் தானாக வந்து விடும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. ஏன்னா அரசாங்கம் இந்த மது, மாது, சூது, புலால் உண்ணுதல் இதுக்குதான் ஊக்குவிக்குதோ தவிர நல்லதெல்லாம் ஒதுக்கிடுது. அப்ப இதை யாரு நல்லதெல்லாம் யாரு கொண்டு வர முடியும்? அவங்க சொந்த முயற்சியின் மூலமா தான் இதை கொண்டு வந்துக்க முடியும். பாகவதம் கேட்கறது, பகவத்கீதை கேட்கறது, பக்தர்கள் சங்கத்தோட சேர்றது. ஏன்னா இந்த சமுதாயமே வேற வழியில போயிட்டு இருக்கும்போது ஆட்டு மந்தைகள் போல நாமளும் பின்னாடியே போலாம், எல்லாம் போற வழிதான் நம்மளுக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் போறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன, அதனால நாமும் போல அப்படின்னு கண்மூடித்தனமா யாரும் பின்னாடி போக கூடாது. சோ ஆமா, ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாதான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கிருஷ்ண உணர்வு பெற்றவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். அதிர்ஷ்டசாலிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கம்மியாத்தான் இருப்பாங்க. அதனால நம்மளை எப்பவுமே தாழ்த்தி கொள்ளவும் கூடாது, உயர்த்தி கொள்ளவும் கூடாது. கிருஷ்ண உணர்வுல நாம எப்பவுமே நியூட்ரலா சமாதானத்துல போகணும். அடுத்தது ஸ்லோகம் 7. மத்தாச்சி, உங்க வால்யூம் வந்து எல்லாத்துக்கும் லோவா இருக்கா, எனக்கு மட்டும் லோவா இருக்கான்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா. உங்க வால்யூம் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா கேக்குதுங்களா? எனக்கு வால்யூமே உள்ள கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க கட் பண்ணிட்டு நீங்க சவுண்ட கூட்டி வைங்க, கூட்டி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஃபுல்லா பார்த்து செக் பண்ணிட்டேன், எல்லாமே ஃபுல்லா இருக்கு. கட் பண்ணிட்டு மறுபடியும் சரி மாதாஜி, கிடைக்கவே இல்லையாமா நெட்ட. அப்படிங்களா? சரி சரி, அதான் சரி சரி, ஓகே ஓகே, சரிங்க. நீங்க கட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஸ்லோகம் 7. துஹித்துர் தசோத்தர சதம் பித்ரு மாத்ரு யசஸ்கரி சீலௌதாரிய குணோபேதா பௌரஞ்சன்ய பிரஜாபதே. ஹரே கிருஷ்ணா. யார படிக்கிறீங்களா மாதாஜி? மொழிபெயர்ப்பு. ஓ பிரஜாபதியான மன்னன் பிரசீன பர்ஹசித்தே இவ்வாறு மன்னர் புரஞ்சனன் 110 புதல்விகளை பெற்றெடுத்தார். அப்புதல்விகள் அனைவரும் தமது தாய் தந்தையரை போன்றே புகழ் உடையவர்களாக விளங்கினர். அவர்கள் நேர்மை உடையவர்களாகவும் பெருந்தன்மை மிக்கவர்களாக நற்குணம் உடையவர்களாகவும் திகழ்ந்தனர். பொருளுரை. சாத்திரங்கள் கூறும் ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப பிறக்கும் குழந்தைகள் பொதுவாக தங்கள் தாய் தந்தையரை போல் நல்லவர்களாக விளங்குகின்றனர்.
ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக பிறக்கும் குழந்தைகள் முக்கியமாக வர்ண சங்கரம் ஆகின்றனர். வர்ண சங்கர மக்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பொறுப்பற்றவர்களாக இருப்பதோடு தங்களுக்கும் பயனின்றி வாழ்கின்றனர். முன்னாளில் வர்ண சங்கர மக்கள் தொகையானது கர்ப்பாதான சம்ஸ்காரம் குழந்தை பெறும் சமயச்சடங்கு எனும் சீர்திருத்த முறையினால் தடை செய்யப்பட்டிருந்தது. இச்சுலோகத்தில் மன்னர் புரஞ்சனன் ஏராளமான குழந்தைகளை பெற்றிருந்தும் அவர்கள் வர்ண சங்கரத்தை சேர்ந்தவர்களாக இல்லை என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் அனைவரும் நல்லவர்களாகவும் நன்னடத்தை மிக்கவர்களாகவும் தமது தாய் தந்தையரை போல் நற்குண மிக்கவர்களாகவும் விளங்கினர். நாம் நல்ல குழந்தைகள் பலரை பெற்றெடுக்கலாம். ஆயினும் வாழ்வில் விஞ்சிய நமது பாலுறவு இச்சை பாவமாகவே கருதப்படுகிறது. புலன்களின் அளவுக்கு மீறிய இன்ப அனுபவிப்பு பாலுறவு மட்டுமல்ல, எல்லாம் பாவச் செயல்களாகும். அதனால் ஒருவர் தம் வாழ்க்கையின் இறுதியில் சுவாமி அல்லது கோஸ்வாமியாக ஆக வேண்டியது இருக்கிறது. ஒருவன் 50 வயது வரை கூட குழந்தைகள் பெறலாம். ஆனாலும் 50 வயதிற்கு மேல் அவன் வானப்பிரஸ்த முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு துறவியின் பட்டப்பெயர்தான் சுமாமி அல்லது கோஸ்வாமி என்பது. இதன் பொருள் முற்றிலும் புலன் இன்பத்தில் பற்றற்று விடுதல் என்பதாகும். துறவு நெறியினை ஒருவன் மனம்போன போக்கில் தன்னிச்சையாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. புலனுகர்ச்சி ஆசைகளை தன்னால் அறவே ஒழிக்க இயலும் என்கிற முழு நம்பிக்கையுடனாக இருத்தல் வேண்டும். மன்னர் புரஞ்சனின் இல்லற வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருந்தது. இஸ்லோகங்கள் அவர் 1100 புதல்வர்களையும் 110 புதல்விகளையும் பெற்றெடுத்தார் என்கின்றன. அனைவரும் புதல்விகளை காட்டிலும் புதல்வர்களை அதிகமாக ஈன்றெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இங்கே புதல்விகளை காட்டிலும் புதல்வர்களை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றனர் என்பதிலிருந்து மன்னர் புரஞ்சனின் இல்லற வாழ்க்கை மிக்க வசதியுடனும் இன்பமுடனும் இருந்திருப்பதாக தெரிகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து வர்ணசங்கர மக்கள் அப்படின்னா லோகசங்கரம் வர்ணசங்கரம் அப்படின்னு நாம லோகசங்கரம் அப்படிங்கிறது சிலர் பக்தியில இருந்தாலும் இப்ப ஜனகர் போன்ற மன்னர்கள் அவங்களாம் பக்திமான்கள், தூய பக்தி தொண்டில ஈடுபட்டிருந்தாங்க. ஆனாலும் அவர் வந்து அரசராகவும் இருந்தார், பெரிய அரசராகவும் இருந்தார். பாக்குறதுக்கு மேலோட்டமா பாக்குறதுக்கு பல மனைவிகளோட அனுபவிக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா மன்னர் அப்படின்னா அவரு காவியெல்லாம் அணிஞ்சிருக்க மாட்டார், பட்டாடைகளை அணிஞ்சிருப்பார், நகைகள் போட்டிருப்பாரு, பல மனைவிகள் இருக்கும், பெரிய அரண்மனை இருக்கும், சொத்து சொகம் எல்லாம் இருக்கும். ஆனா ஜனகர் எப்படிப்பட்டவர்னா தூய பக்தியில ஈடுபட்டிருந்தார், பக்தி தொண்டுல ஈடுபட்டிருந்தார். ஆனா அது வெளிப்புறமா தெரியாது. ஆனா அவங்களுடைய அந்தரங்கத்துல வந்து இதயத்துல பகவானை ஏற்று அவர் வந்து உடனே துறவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளோட சொத்தெல்லாம் இழக்கிறதுக்கு திடீர்னு போய் நீ காட்டுக்கு போ அப்படின்னா யாரால போக முடியும்? காட்டுக்கு அவரே போறார். ஒரே ஒரு கௌபீனம், ஒரே ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு காட்டுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறார். சோ அந்த குறிப்பிட்ட வர்ணாசிரம கடமை குறிப்பிட்ட காலம் வரும்போது 50 அல்லது 60 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வானப்பிரஸ்தம், அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் செல்லணும். போதும். ஒரு கிரகஸ்தன் வந்து எவ்வளவு அனுபவிச்சிருந்தாலும் அதையெல்லாம் சடனா விட்டுட்டு பகவானுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அதுதான் அந்த காலத்துல நடந்தது. இப்பவும் அதைத்தான் சொல்றாங்க. ஒரு 60 வயசா ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேல நீங்க முழுசா பக்தி தொண்டுல ஈடுபடுங்கன்னு. ஆனா மக்கள் அதுல ஈடுபடுறது இல்லை. இன்னும் எனக்கு குழந்தை இருக்கு, பேத்தி இருக்கு, பேரனை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். சோ என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். உங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை அப்படித்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்களா அதுக்கு எடுத்துக்கணும். இல்ல நீங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா அன்பா இருப்பாங்க. நீங்க படுத்துட்டீங்கன்னா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்குமா? இல்ல இப்ப கேக்குது மாதாஜி, இப்ப கேக்குது. சரிங்க. உங்களோட டவரும் ரொம்ப மோசமா இருக்கு, பாத்துக்கோங்க மாதாஜி. இப்போ நீ கொஞ்சம் பரவாயில்ல மாதாஜி, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சரிங்க. சோ நல்லா இருக்கிற வரைக்கும், உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் உங்களை யூஸ் பண்ணுவாங்க.
ஆனா நீங்க 50 வயதுக்கு மேல இன்னும் என் குழந்தைங்கன்னு பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க விடக்கூடிய காலகட்டம் வெகு விரைவுல வந்துரும். ஆனா நீங்க எல்லாம் விட்டதை பிடிக்கவே முடியாது. ஏன்னா உங்க உங்க உடம்பு நல்லா இருக்கிறப்பதான் பக்தி பண்ண முடியும். வாதம் பித்தம் கபம் எல்லாம் உங்களுக்கு நிலை குலைந்து போயிடுச்சுன்னா உடம்புல நீங்க வந்து படுக்கையில படுத்திருப்பீங்க. அப்ப பகவானை நினைக்க முடியாத அளவு உடல்ல துன்பம் இருக்கும். சோ உடம்பு நல்லா இருக்கிறப்பதான் பகவானை நினைக்க முடியும். அதுக்கான குறிப்பிட்ட காலகட்டத்தை உங்க வாழ்க்கைக்குன்னு நீங்க ஒதுக்கியே ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியா இருக்குங்க, வேலையே சரியா இருக்குங்க. இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு. ஏன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது தான் உண்மை. பகவானை நோக்கி திரும்ப இருக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை. பல ஜென்மங்களா பகவானை நோக்கி நாம திரும்பாமத்தான் இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மறுபடியும் அதுக்கான வேலையை இங்க பார்க்க கூடாது. கண்டிப்பா அதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஸோ நேரம் ஒதுக்கி பகவத்கீதை கேட்கறது, பாகவதம் கேட்கறது, பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறது, கோயிலுக்கு போறது. அங்க கோயில்ல பல சேவைகள் இருக்கு. அந்த பொய் அகங்காரத்தை விடுத்து அங்க கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது நம்ம வீட்டுல நாம செஞ்சிருக்க மாட்டோம். பல ஆட்கள் இருந்தால் கூட நம்ம வீட்டுல செய்யாத ஒரு பணியை பகவானுக்காக நான் இறங்கி செய்யறேங்கிறப்ப பகவானுக்கு அது ரொம்ப பிரியமான செயல். எனக்காக இந்த குழந்தை எவ்வளவு கீழே இறங்கி வந்து பொய் அகங்காரம் இல்லாம இவ்வளவு வேலைகள் செய்யறாளேன்னு பகவான் அப்ப நம்மளுக்கு ரொம்ப கருணை கொடுப்பார். அதை விட்டுக்கிட்டு எனக்கு இன்னும் நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கற்பனையில உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யமன் எப்ப வந்து முன்னாடி நிக்கிறாருன்னு தெரியாது. அப்ப யமன் கிட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்க முடியாது. நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு எல்லாம். சோ இருக்கும் காலத்தை பக்தியில நல்லா யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணலாம், உங்களை யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அதான் நடக்கும். சோ நீங்க குடும்பம், பையன், புள்ள அப்படிங்கிற பாசம் கண்ணை மறைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா அதெல்லாம் பொய்யான பாசம். நீங்க போனா அவங்க ஒண்ணு உங்க கூடயே வரப்போறது இல்லை. ஐயோ எங்க அம்மா போயிட்டாங்க, நானும் அவங்க போற இடத்துக்கு நானும் போறேன் அப்படின்னு திரும்பி வந்துட மாட்டாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவு பாசம் இருக்கும். ஆனா எல்லா குழந்தைகள் அப்படி இல்லை. சோ உங்க உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் உங்க பின்னாடி உங்களை வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா பகவானுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குறது தான் உத்தமமான செயல். இது ரொம்ப எல்லாருக்குமே இது பொதுவான கருத்து. இது வந்து எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். சோ இந்த குழந்தை மாதாஜி 100% உண்மை இது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிட்டீங்க. பார்வதி ராதி எதிர்ப்புலாம் இருந்தது. ஆனா நான் அது ஸ்டடியா இருந்தேன், அவங்களோட எல்லாம் போகல. நான் தனியா தான் இருப்பேன், ஸ்டடியா இருந்தேன். ஆமா, உங்க கூட போயிருந்தீங்கன்னா அவங்க குழந்தைய பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், ஆபீஸ் போகணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு கோயில இருந்து போன் வருது, யாராவது டிஸ்கஸ் பண்ணுங்க. வரேன். ஹரே நாங்க கிருஷ்ணா. அடுத்தது படிச்சுட்டு திருவம்ச விவர்தனான் தாரை சம்யோஜயம் துக்கி திருசை வரை மொழி. இதன் பிறகு பந்தால் நாட்டின் அரசாணம் தமது குடும்பத்திற்காக தமது புதல்விக்கு தகுதி வாய்ந்த ஆணுகளை வேத முறையின்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கண்டிப்பாக மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவை குழந்தை ஈண்டெடுப்பவர். குழந்தைகளும் தங்கள் கடமையாக இறந்த போன்றவற்றை செய்கின்றனர். வாழ்ந்ததிலும் ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவளே குழந்தைகளை ஈன்றெடுப்பவள். குழந்தைகளும் தங்கள் கடமையாக பெற்றோர்களுக்கு உணவளித்து அவர்கள் இறந்தவுடன் ஈமச் சடங்குகள் போன்றவற்றை செய்கின்றனர். வாழ்ந்த போதிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. சிரார்த்தத்தில் பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படும் நிவேதனம் மாதாஜி. உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது மாதாஜி. கட்டாய் வருது. பிண்டோதகம் எனப்படும் நீங்க படிங்க யாராவது படிங்க.
மேலும் கரெக்ட். குடும்பத்திலுள்ள வாரிசுகள் தங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு பிண்டம் அளிப்பது முக்கியமானதாகும். பாஞ்சால தேசத்தின் மன்னரான புரஞ்சனன் தான் மட்டும் பாலுறவு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக தனது 1100 புதல்வர்கள் மற்றும் 110 புதல்விகளும் கூட பாலுறவு வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான வசதிகளை செய்து கொடுத்தார். இதன் மூலம் ஒருவன் தனது குலத்தினை அரச குலமாக உயர்த்த முடியும். இச்சுலோகத்தில் முக்கியமானது மன்னர் புரஞ்சனன் தமது புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் மணமுடித்து வைத்தது என்பதாகும். பெற்றோர்களின் கடமை தமது புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் மணமுடித்து வைப்பதாகும். இதுவே வேத சமுதாயத்தின் கடமையாகவும் இருக்கிறது. புதல்வர்களும் புதல்விகளும் மணம் முடிப்பதற்கு முன்பாக சமுதாயத்தில் எதிர்பாலினருடன் பழகுவதற்கு அனுமதிக்க கூடாது. இவ்வேத சமுதாய அமைப்பானது இன்றைய தினம் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படும் தவறான பாலுறவு வாழ்க்கை அல்லது வர்ண சங்கரம் என்பதை பரவாமல் தடுத்து நிறுத்துகிறது. துரதிர்ஷ்டவசமாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மணமுடிக்க வேண்டும் என்று ஆர்வமுடையவர்களாக இருப்பினும் பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்யும் ஏற்பாட்டின்படி மணம் முடிக்க மறக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து வர்ண சங்கரம் உலகம் முழுவதும் பல்வேறு பெயர்களில் பரவுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சங்கரம் உலகம் முழுவதும் பல்வேறு பெயர்களில் வழங்கப்படுகிறது. மாதாஜி சொல்லுங்க. ராஜலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. நரேஷ் சம்பந்தி. சொல்லுங்க. பெறுவது அதாவது தன்னோட குடும்பத்தை வந்து த- தகுதி வாய்ந்த ஆண்களை பார்த்து பெண்ணு மனம் முடிச்சு வைக்கிறார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவங்களுடைய அவங்களும் வந்து குடும்பத்தின் இந்த ஸ்லோகத்துல அவங்களும் இந்த இதுல சேரணும், குடும்ப வசதியில் குடும்பத்துல போகணும், பாலுறவு வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அது வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் அதே மாதிரி ஒரு கடமை உணர்வு இருக்கு. ஏன்னா அந்தந்த வயசுல அந்தந்த காரியத்தை செஞ்சாதான் அவங்க வேற வழியில தவறான வழிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த காலத்திலேயே சிறு வயசுலயே பண்ணி வச்ச உணர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாலே அவங்க 15 வயசு ஆனாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பருவத்திலேயே இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 12 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 12 வயசுலயே பண்ணிடுவாங்க அப்பெல்லாம். விவகாரமா சொல்லுவாங்க மாதாஜி. பால்ய விவாகம் பண்ணி வச்சிருவாங்க. அது அப்பவே பண்ணி வச்சிருவோம். இந்த மாதிரி அத குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு அந்த சிரார்த்தம் கொடுக்கறது, இறந்ததுக்கு அப்புறம் அந்த சடங்குகளை எல்லாம் செய்யறதுக்கு குழந்தைய வேணும் அப்படிங்கறதுனால அவங்க எத்தனை குழந்தை இருந்தாலும் பாருங்க, எத்தனை வந்த போய் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு அவங்களும் சிரார்த்தம் கொடுத்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அரசர்னா அவங்க குடும்பம் வந்து பெருசா இருக்கணும், நிறைய பசங்க பிள்ளைங்க இருக்கணும், பெரிய ஒரு அவங்க குரூப்பே பெரிய குரூப்பா இருக்கிற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் அவங்க வம்சமே பெருசா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா வர்ண சங்கரம் என்பதை பரவாமல் தடுக்கிறது. வர்ண சங்கரம்ங்கிறது வந்து அதாவது தகாத பாலுறவுக்கு அவங்க போகாம கரெக்டா இவங்களே ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தது, இவங்களே பண்ணி வச்சிடற வர்ண சட்டத்திற்கு புறம்பா குழந்தைகள் பெறும்போது அது வர்ண சங்கரம். ஓகே ஓகே. சாரி மாதாஜி, கோயில்ல இருந்து ஒரு முக்கியமான கால. வர்ண சங்கரம் அப்படின்னா இப்போ அர்ஜுனன் சொல்லுவார் இல்லைங்களா, கிருஷ்ணர் கிட்ட வாதாடுவார். நான் வந்து இப்போ போர் புரிஞ்சேன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்போ ஆண்கள், இளமையான ஆண்கள் வந்து போருக்கு நிறைய பேர் வருவாங்க. சோ அங்க இளம் மனைவிகள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைகள். அப்ப என்ன ஆகும்னா அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆடவன் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணுவான். அப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த 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 வர கணவன் இறந்தாலும் அந்த புதுசா வந்தவங்க கிட்ட ஒரு குழந்தை பிறக்கும். இப்படி யாருக்கு எந்த குழந்தை பிறக்குதுன்னு தெரியாம அவளோட வாழ்க்கை நிர்மூலமாயிடும். அதான் வர்ண சங்கரம். வர்ணம் அப்படின்னா தகாத இதுல பிறக்கிறது. சோ வர்ணம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 4 வர்ணங்கள், சத்திரியா, சூத்ரா, வைஷ்யா, பிராமணா அப்படின்னு. ஆனா ஒரு பெண் சோடை போகும்போது இந்த மாதிரி இளம் பெண்களை நிறைய பேர் இப்போ
போருக்கு போனாங்கன்னா நிறைய பேர் இப்போ குருட்சேத்திர போர்க்களத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்ப அந்த பெண்கள் வந்து பெரியவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் பெரியவங்க கூட போருக்கு போவாங்க. சோ ஆண்கள் இல்லாத குடும்பத்துல என்ன ஆகும்? தடுமாற்றம். அப்ப யாருக்கு எந்த குழந்தை பிறந்தது, யாருக்கு திதி செய்யறது, எல்லாமே அங்க தடுமாறும். அதான் வர்ண சங்கரம். சோ இப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது சமுதாயத்திற்கு. அதுதான் நாம பாக்குறோம். அந்த ஸ்ரீல பிரபுபாதர் கால் வச்ச இடம் வந்து ஹிப்பீஸ்கள் நிறைஞ்சது. அது ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது நீங்க 8வது ஸ்லோகம் படிச்சிட்டு இருங்க, வந்துடுறேன். மறுபடியும் போன் வந்து 8 தான் படிச்சோங்க மாதாஜி. ஹரிபோல். 8 தான் படிச்சோங்க மாதாஜி. 9 படிங்க, 9 படிங்க. அதுலயும் அந்த வர்ண சங்கரம் வந்து தடுக்கப்படுகிறது. காலத்துல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களும் அப்பா தாய் தந்தையரை பாத்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதனால குடும்பமே நல்ல பெரிய லெவல்ல இருக்கும்போது இந்த வர்ண சங்கரம் முறை வந்து தடுக்கப்படுகிறது. குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால இந்த முறை தடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புத்ராணாம் சாபவன் புத்ரா ஏகைகஸ்ய சதம் சதம் யைர்வை பௌரஞ்சனோ வம்சக பஞ்சோ லேகே லேஷு சமேதிதக. மொழிபெயர்ப்பு: இப்புதல்வர்களுள் பலர் நூற்றுக்கணக்கான புதல்வர்களை ஈன்றெடுத்தனர். இதனால் பாஞ்சால நாட்டு மன்னர் புரஞ்சனனின் பிள்ளைகளினாலும் பேர குழந்தைகளினாலும் நிரம்பி வழிந்தது. அதான் புரஞ்சனன் என்பவர் உயிர் என்றும் அவர் இருக்கும் பாஞ்சால நகரம் உடல் என்றும் கருதுக. உயிர் செயல்படும் களமாக விளங்குவது உடலே ஆகும். இது பகவத்கீதையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேத்திர சேத்திர சேத்திரஞ என்றும் 2 மூலக்கூறுகள் உள்ளன. ஒன்று உயிர், சேத்திர, இது உடல். ஒரு சிறு துரும்பே என்று சிந்தித்து அறிந்து கொண்டால் மட்டுமே எந்த ஒரு உயிரும் தான் உடலால் மூடப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறு சிந்தனையின் மூலம் ஒருவன் இந்த உடலானது தனது உடைமை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை ஒருவன் நடைமுறை அனுபவத்திலும் அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களினாலும் அறிந்து கொள்ளக்கூடும். பகவத்கீதை 2.10 தேகினோ அஸ்மின்யதா தேகே என்று குறிப்பிடப்படுகிறது. உடலின் தலைவனாகிய ஆத்மா உடலில்தான் இருக்கிறான். உடலானது பாஞ்சால தேசம் அல்லது செயற்களம் எனப்படும். பஞ்சாலன் போட்டிருக்கு. அதில் தான் உயிர் தனது புலன்களை அவற்றுக்கு தொடர்புடைய 5 புலனூர்ச்சிக்கு பொருட்களான கந்த, ரச, ரூப, ஸ்பர்ச மற்றும் சப்தம் என்பவற்றுள் அனுபவித்து மகிழ்கிறான். 5 பொருட்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம் என்பவற்றினால் செய்யப்பட்டவை ஆகும். உலகில் பூத மற்றும் நுண்ணுடல்களினால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உயிரும் செயல்களையும் எதிர்ச்செயல்களையும் உண்டு பண்ணுகின்றான். இச்செயல்களே இங்கு பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளாக உருவப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2 வகையான செயல்கள் மற்றும் எதிர் செயல்கள் இருக்கின்றன. அவை புண்ணிய செயல்கள் மற்றும் பாவ செயல்கள் ஆகும். இவ்வாறு நமது உலகத் தோற்றம் பல்வேறு வகையான செயல்கள் மற்றும் எதிர் செயல்களினால் மேற்பூச்சுக்கு ஆளாகிறது. இது தொடர்பாக ஸ்ரீல நரோத்தமதாச சாகூர் கூறுகிறார். கர்மகாண்ட, ஞானகாண்ட, கேவல விசேர பாண்ட, அமிர்த பலியா ஏ பாகாய நானாயோனி சதாப்ரே கதர்ஷ பக்ஷண கரே தார ஜன்ம அதக பாதேயாய. பலன் தரும் செயல்களும் மன யூகங்களும் விஷம் நிறைந்த கிண்ணங்களாகும். பாருங்க, பலன் தரும் செயல்களும் மன யூகங்களும் விஷம் நிறைந்த கிண்ணங்களாகும். இவற்றை அமிர்தம் என்று கருதி பல்வேறு உடல்களை பெற்று கடமையாக போராடி தீர வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவன் புத்திக்கு ஒவ்வாத எல்லாவற்றையும் உண்கின்றான் என்பதோடு அவன் தனது புலன்பின்பு செயல்களினால் நிந்தனைக்கும் ஆளாகின்றான். எதன் மூலம் ஒருவரது வாரிசுகள் அதிகரிக்கின்றனரோ அந்த செயல்கள் மற்றும் எதிர் செயல்களின் நிகழ்வு பாலுறவு வாழ்க்கையுடன் தொடங்குகிறது. புரஞ்சனன் தனது குடும்பத்தை பல பிள்ளைகளை பெற்றும் பெருக்கினார். அப்பிள்ளைகள் தங்கள் பங்கிற்கு ஏராளமான பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்தனர்.
இவ்வாறு பாலுறவு நிகழ்ச்சியில் நாட்டங்கொண்டிருக்கும் உயிர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செயல்கள் மற்றும் எதிர்ச்செயல்களில் ஈடுபடுகிறான். இவ்வழியில் அவன் உலகில் புலனுணர்ச்சி மற்றும் ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறான். குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகளை பெற்றெடுக்கும் அவனுடைய முறையின் விளைவே சமுதாயம், நாடு, இனம் என்பவை ஆகும். இங்குள்ள அனைத்து சமுதாயங்கள், இனங்கள், ராஜ வம்சங்கள் மற்றும் தேசங்கள் எல்லாம் பாலுறவு வாழ்க்கையிலிருந்து விரிவடைந்தவைதான். பிரகலாத மன்னர் குறிப்பிடுகிறார், என் மைது நாதி கிருக்குமேதி கிரகமேதி பூகம் ஹி துச்சம் என்று பாகவதம் 7.9.45 கிரக மேதி என்பவன் பௌதீக வாழ்விலேயே நீடித்து இருக்க வேண்டும் என்று விரும்புவன் ஆவான். அவனது ஒரே இன்பம் சிற்றின்பவாதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் தான் இருக்கிறது. அவன் சிற்றின்பத்தின் திளைத்து குழந்தைகளை பெறுகிறான். அக்குழந்தைகள் தங்கள் பங்கிற்கு அவனுக்கு பேர குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்றனர். இவ்வழியில் பூமியில் மக்கட்தொகை மிகவும் அதிகரித்து பின்னர் உடனடியாக உலக இயற்கையினால் தூண்டப்படும் எதிர் விளைவுகள், போர், பஞ்சம், கொள்ளை நோய், நிலநடுக்கம் போன்ற வடிவங்களில் தோன்றுகின்றன. இவ்வாறு மக்கட்தொகை மறு உற்பத்தி செய்யப்படுவதற்காக மீண்டும் அளிக்கப்படுகிறது. இம்முறை பகவத்கீதையில் 8.19 மீண்டும் மீண்டும் படைத்தல் மற்றும் அழித்தல் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. பூத்வா பூத்வா பிரளயத்தே. கிருஷ்ண உணர்வு இன்மையினாலேயே மனித சமுதாயம் என்ற பெயரில் அனைத்து படைத்தலும் அழித்தலும் நடைபெறுகின்றன. இச்சக்கரம் மனிதனுக்கு ஆத்மா மற்றும் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின்மையினால் தொடர்ந்து சுழல்கின்றது. ஹரேஷ்ணா மாதாஜி இருக்காங்க. மாதாஜி எந்த ஸ்லோகம் படிச்சீங்க மாதாஜி? 9 மாதாஜி. ஓகே. இன்னைக்கு டைம் இருக்குமா? நாளைக்கு பாத்துடலாங்களா? முடிஞ்சதுங்களா டைம்? இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லாத இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணலாங்களா? ஏன்னா பிரபு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஆமா. இப்புதல்வர்கள் பலர், நூற்றுக்கணக்கான புதல்வர்களை மறுபடியும் அது சத்தியுகம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவங்க எல்லாம் நிறைய புதல்வர்களை பெத்துக்கிறாங்க. இதனால் பாஞ்சால நாடு மன்னர் புரஞ்சனனின் பிள்ளைகளாலும் பேர பிள்ளைகளாலும் நிரம்பி வழிந்தது. ஆக்சுவலா பார்க்க போனா நம்மளுடைய சமுதாயமே வந்து முன்னோருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் ஒருவர் தான். அவர்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாருமே பல கிளைகளாக பிரிஞ்சு வந்திருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சொந்தம்தான். ஆனா நம்மளுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி, பல சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி பல பிரிவுகளா நம்மளுக்கே பேர் வச்சுக்கிட்டோம். இந்த குலம் அந்த குலம். இப்ப ஒரு இதே எடுத்துட்டீங்கனாலே அதுல எவ்வளவோ குலம் வருது. சோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியர்கள், அது முஸ்லிம்கள், அப்புறம் கிறிஸ்துவர்கள் அப்படியெல்லாம் முதல்ல கிடையாது. எல்லாம் பொதுவாதான் இருந்தாங்க. அப்போ தமோ குணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. ஏன்னா சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களுக்கும், சத்துவ குணம்னா குணங்கள்ல உயர்ந்த 3 குணங்கள்ல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் அவங்க கிட்ட. அவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டு. இப்ப யாரு எல்லாருமே அலைவரிசை ஒன்னா ஒத்துக்கிறவங்க தான், சேம் மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஒரு கூட்டா சேர்ந்துக்குவாங்க இல்லையா? அது மாதிரி சமுதாயம் பிரிஞ்சு தமோ குணத்துல இருக்கிறவங்க நீச்சர்கள் அவங்க எல்லாம் ஒரு இதா போயிட்டாங்க. கொஞ்சம் இந்த ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இதா வந்தாங்க. சத்துவகுணத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஃபார்ம் ஆனாங்க. அதனாலதான் சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்சக அப்படின்னு பகவான் சொன்னார். அதற்கேற்ப நான் பிரித்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப புரஞ்சனன் அப்படி என்பவர் உயிர் என்றும் அவர் இருக்கும் பாஞ்சால நகரம் உடல் என்றும் ஒப்பிடப்படுதுங்க. சோ உயிர் செயல்படும் களமாக விளங்குவது உடலே ஆகும். இது பகவத்கீதையிலும் பார்த்திருக்கோம். சேத்ரஜ்ஞ அப்படின்னு. சேத்ர அப்படின்னா உடல், சேத்ரஜ்ஞ அப்படின்னா உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா பரமாத்மா 2 பேருமே சேத்ரஜ்ஞன்னு சொல்லப்படுவாங்க. சோ 2 மூலக்கூறுகள் உள்ளன. ஒன்று உயிர். இந்த உடல் ஒரு சிறு துரும்பே என சிந்தித்து அறிந்து கொண்டால் மட்டுமே எந்த ஒரு உயிரும் தான் உடலால் மூடப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த உடல் இயங்குது. ஆத்மா இல்லைன்னா உடல் இயங்க முடியாது. தலையிலிருந்து கால் வரைக்கும் உணர்வு எதனால வருதுன்னா ஆத்மா இருக்கிறதுனால தான். ஒரு சிறு சிந்தனையின் மூலம் ஒருவன் தன் உடலானது தனது உடைமை என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
இதை ஒருவன் நடைமுறை அனுபவத்தாலும் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்தஸ்திரண முஹ்யதி. ஒரு தீரன் என்பவன் இதை நல்லா உணர்ந்துக்குவான். அப்ப பாஞ்சால தேசம் அல்லது செயற்களம், பாஞ்சால தேசம் அப்படிங்கிறது செயற்களம், ஏன்னா அது நகரம், உடல் தான் செயற்களம். அதில் தான் உயிர் தனது புலன்களை அவற்றிற்கு தொடர்புடைய 5 புலனுகர்ச்சி பொருட்களான கந்த, ரச, ரூப, ஸ்பர்ச மற்றும் சப்தம் எனப்படும் அனுபவித்து மகிழ்கிறான். இதெல்லாம் இவ்5 பொருட்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம் என்பவற்றால் செய்யப்பட்டது. உலகம் பூதம் மற்றும் உடல்களினால் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உயிரும் செயல்களையும் எதிர்ச்செயல்களையும் உண்டு பண்ணுகின்றான். செயல்கள் அதற்கு எதிர்ச்செயல்கள் நடந்துட்டே இருக்கீங்க. பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளாக இங்க செயல்களே விவரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் பிள்ளைகளாகவும் பேரப்பிள்ளைகளாகவும் ஓமை கொண்டு வர்றாங்க. 2 வகையான செயல்கள் மற்றும் எதிர்ச்செயல்கள், அது புண்ணிய செயல், இன்னொன்னு பாவச் செயல். இவ்வாறு நமது உலகத் தோற்றம் பல்வேறு வகையான செயல்கள் மற்றும் எதிர்ச்செயல்களால் மேற்பூச்சுக்கு ஆளாகிறது. இது தொடர்பாக ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்றார், பலன் தரும் செயல்களும் மனவியூகங்களும் விஷம் நிறைந்த கிண்ணங்களாகும். இவற்றை அமிர்தம் என கருதி பல்வேறு உடல்களை பெற்று கடமையாக போராடியே தீர வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவன் புத்திக்கு ஒவ்வாத எல்லாவற்றையும் உண்கிறான் என்பதோடு அவன் தனது புலனின்ப செயல்களில் நிந்தனைக்கும் ஆளாகின்றான். இப்படியாக செயல்கள் எதிர்ச்செயல்கள், புண்ணியம் பாவம். இதுக்கு உடல் எடுத்துட்டே இருக்கான் அவன். தொடர்ந்து புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கும் பாவத்தை கழிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்துட்டே இருக்கும். செயல்கள் எதிர்ச்செயல்கள் மூலமாக இது நடந்துட்டே இருக்கும். இப்படி புத்திக்கு ஒவ்வாத எல்லாவற்றையும், ஏன்னா புலன் இன்பத்துல எல்லாத்தையுமே அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். எதன் மூலம் ஒருவரது வாரிசுகள் அதிகரிக்கின்றனவோ, அதாவது இந்த செயல்கள் எதிர்ச்செயல்கள் அதிகரிக்கிறதோ, நிகழ்வு பாலுறவு வாழ்க்கையுடன் தொடங்குகிறது. இந்த பாலுறவு வாழ்க்கையில தான் அந்த செயல்கள் எதிர்ச்செயல்கள். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னோட குழந்தைக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நிறைய லாபம் வச்சு விற்கிறேன், அதனால நம்மளுக்கு எதிர்ச்செயல்கள் வருது, அதாவது பாவம் வருது. ஏன்னா அநியாயமான வேலை, கலப்படம், இப்படியாக இது பெருகிட்டே போகுது. செயல்கள் எதிர்ச்செயல்கள் எல்லாமே பெருகிட்டே போகுது. புரஞ்சனன் தனது குடும்பத்தை பல பிள்ளைகள் பெற்று பெருக்கினார். அப்பிள்ளைகள் தங்கள் பங்கிற்கு ஏராளமாக பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். செயல்கள் எதிர்ச்செயல்கள் இப்படியே போயிட்டே இருக்கு அடுக்கடுக்கா. இவ்வாறு பாலுலகு நுகர்ச்சியில் நாட்டம் கொண்டிருக்கும் உயிர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செயல்கள் எதிர்ச்செயல்களில் ஈடுபடுகிறான். செயல் இல்லாம இருக்க முடியாது, செயல் செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்ப இதா என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இவ்வழியில் அவன் உலக புலனுகர்ச்சி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறான். குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளோடு பெற்றெடுக்கும் அவனுடைய முறையின் விளைவே சமுதாயம், நாடு, இனம் இதெல்லாம் ஏற்படுது. இங்குள்ள அனைத்து சமுதாயங்களும், இனங்களும், ராஜவம்சங்கள் மற்றும் தேசங்கள் எல்லாம் பாலுறவு வாழ்க்கையிலிருந்து விரிவடைந்தவைதான். பிரகலாத மன்னர் சொல்றார், என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் அப்படின்னு. கிரகமேதி என்பவன் பௌதிக வாழ்க்கையிலேயே நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புவன் ஆவான். அவனது ஒரே இன்பம் சிற்றின்பவாதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுதான். அந்த சிற்றின்பத்தில் திளைத்து குழந்தைகள் பெறுகிறான். அக்குழந்தைகள் தங்கள் பங்கிற்கு அவனுக்கு பேர குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கறாங்க. இப்படி பூமியில மக்கள் தொகை அதிகரிக்குது. உடனடியா உலக இயற்கையினால தூண்டப்படும் எதிர்விளைவுகள், அந்த பஞ்சம், கொள்ளை நோய், நிலநடுக்கம் இப்படியெல்லாம் தோன்றுது. இவ்வாறு மக்கள் தொகை மறு உற்பத்தி செய்யப்படுவதற்காக மீண்டும் அழிக்கப்படுது. பூதுவா பிரிலியதே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த படைப்பானது தோற்றுவிக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்படுது. இது பகவத்கீதையில 8:19 நம்ம பாக்குறோம். கிருஷ்ண உணர்வு இன்மையினால மனித சமுதாயங்கிற பெயர்ல அனைத்தும் படைத்தலும் அழித்தலும் நடைபெறுகிறது. இந்த சக்கரம் மனிதனுக்கு ஆத்மா மற்றும் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின்மையினால் தொடர்ந்து சுழல்கிறது. இது எப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ஜட உலகங்கள்
எப்ப தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற காலத்துக்கு காலமே கிடையாது, ஹிஸ்டரியே கிடையாது. அது எப்பொழுது இல்லாம போகும் அப்படிங்கறதுக்கு ஹிஸ்டரியே கிடையாது. ஏன்னா மனிதன் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கும் போது பகவான் வேற வழி இல்லாம இந்த ஜட உலகத்தை மீண்டும் மீண்டும் தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா அத்தனை ஆத்மாக்கள் ஆசையோட அனுபவிக்கணுங்கிற ஆசையோட, பகவானை விடுத்து அனுபவிக்கணுங்கிற ஆசையோட இங்க இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதனாலதான் இந்த காலமானது நாம 5 விஷயங்கள் படிக்கிறோம் பகவத்கீதையில. சோ இந்த காலமானது அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது நித்தியமானது காலம். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் சத்தியுகம் வருது, அப்புறம் திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். இது அந்த ரொட்டீன் வந்து திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் இதுக்குள்ளேயே சுழன்றுட்டு இருக்கிறதுனால திரும்ப பகவான் வேற வழி இல்லாம இந்த படைப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. हरे कृष्णा। दंडवत प्रणाम माताजी। हरे हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। प्रणाम प्रभु। हरे कृष्ण। हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनीति नामिने। नमस्ते सरस्वती